ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். நாளைக்கு மேட்சோட ப்ரிடிக்ஷன் இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச், அதனால் 24 ஹவர்ஸ் முன்னாடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வீடியோ ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச்சு, எக்ஸைட்டிங்கான மேட்ச்சு. விராட் கோலி இந்த பக்கம் தலை தோனி. ஸோ தளபதி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதை மாதிரி ஒரு காம்படிஷன் இது. ரெண்டு டீமுமே வந்து சூப்பரான டீம், அக்ரெசிவான டீம், அதே சமயத்தில் வின்னிங் இன்டென்ட் கொண்ட ஒரு டீமுங்க. அதனால் மேட்ச் பயங்கரமாக போக போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் வந்து என்னோட பெஸ்ட் பிக்ஸுங்க வந்து ஹாட் 5 பிக்ஸ் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஃபேண்டசி லீக்காகவோ வேறு எதுக்காகவும் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாங்க. இப்போது ப்ரிடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஃபைனலாக வந்து எந்த டீம் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய ஹாட் பிக்ஸ் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பிக்குங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் டீம்ஸ், விராட் கோலி. விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ஐபிஎல்னாலே வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் போன மேட்ச்லேயும் கலக்குனார். அவர் வந்து ஃபஸ்ட்டு பிக்காக இருப்பார். கண்டிப்பாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார் நாளைக்கு மேட்ச்சில். அதுக்கடுத்து இந்த பக்கம் ரச்சின் ரவீந்திராவை நம்ம மறக்கவே முடியாதுங்க. ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டிங் ஒன்று கொடுத்துருந்தாரு, மெச்சூர்டான ஹேண்ட்லிங் இருந்தது ஃபஸ்ட் மேட்ச்சில். அதேமாதிரி இந்த மேட்ச்லையும் கலக்குவார் அப்படின்னு நம்பலாம். ரச்சின் ரவீந்திராவும் சென்னைக்காக பெருசாக விளையாட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு கீங்க. அவங்க டீமுக்காரோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் ஒரு கீ. அவர் எந்த டீமாக இருந்தாலும் சென்னையில் நடக்கும்போது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கார்டு அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம மறக்க முடியாத ஒருத்தர் ஹெசல்வுட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக போலிங் போட்டிருந்தார். அவரோட போலிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க ஃபஸ்ட் மேட்ச்லேயே. கேகேஆருக்கு வந்து ஒரு பயங்கரமான போலிங் போட்டு, கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறேன், ஆர்சிபிக்கு வந்து பெருசாக போலிங் போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்லேயும் நல்லா போலிங் போடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து 5வது இவரை கண்டிப்பாக மறக்கவே முடியாது, பிலிப் சால்ட் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு கலக்குனார் ஆர்சிபிக்காக. நாளைக்கும் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்பின்னர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மள்ட்ட கீ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சென்னையில். அவர் எப்படி நாளைக்கு ஹேண்டில் பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் மட்டும் நான் சொல்கிறேன், நாளைக்கு மேட்ச்சில் ஆர்சிபிக்கு ஒரு 55% சான்சஸ், வின்னிங் சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 45% சான்சஸ் இருக்குது. என்னடா இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட மொமெண்டம், ஃபஸ்ட் மேட்ச் மொமெண்டம் பார்த்து தான் இது சொல்கிறேன். இது வந்து ஃபைனல் வரைக்கும் போக முடியல. நாளைக்கு மேட்ச்சுக்கான ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.